Hello friends. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா next component spinner அப்படின்ற ஒரு component பார்க்க போறோம். ஸ்பின்னர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம HTML படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு drop down அப்படின்ற ஒரு ஆப்ஷன் படிச்சிருப்போம். சேம் தான் வந்துட்டு இதில் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பின்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது கீழே ஓப்பனிங் மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் இருக்கிற டச் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்துட்டு அது சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் இந்தியான்னு செலக்ட் ஆயிருக்கும். இப்போ அதை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ட்ராப் டவுன் டச் பண்ணிங்கன்னா ஏபிசிடி அந்த ஆர்டரில் இசட் வரைக்கும் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு எல்லா நேமும் லிஸ்ட் ஆகும். அதில் ஏதாவது வேணால் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுதான் வந்து ஸ்பின்னர். அந்த ஸ்பின்னர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்னா ஒரு ஸ்பின்னர் வச்சுக்கலாம். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் இருக்கும். ஸ்பின்னர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஸ்பின்னர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் வச்சுட்டு கீழே வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பின்னருக்கு வந்துட்டு ஐடி வைக்கணும். ஸ்பின்னர்னே இருக்கட்டும். பட்டனுக்கு வந்துட்டு கெட் வேல்யூ. பட்டனோட நேம் வந்துட்டு கெட் வேல்யூனே வச்சிடலாம். நமக்கு டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே டெக்ஸ்ட் வியூவில் போயிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணியாச்சு. லேஅவுட் வித்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்டோட சைஸ் வந்துட்டு 14லேருந்து 24 SPயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட் பார்த்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். சென்டர் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் ஆயிரும். அடுத்து கீழே ஸ்பின்னருக்கு ஐடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டனுக்கு ஐடி வந்து கெட் வேல்யூ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்ட்ரிங் வேல்யூ கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்காதவங்க இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் லேஅவுட்டில் ரிசோர்ஸில் வேல்யூஸில் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரிங் அரே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரிங் அரேயில் அந்த அரேக்கு நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்துட்டு உள்ள ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம்ஸ் வந்து உள்ள ஐட்டம்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அரே அடாப்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த அரே அடாப்டரில் இந்த ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் பாப்புலேட் பண்ணிவிட்டு அந்த அரே அடாப்டர் வந்துட்டு நம்ம ஸ்பின்னருக்குள்ளே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண ஸ்பின்னரும் பட்டன் ஸ்பின்னர் பட்டன் ரெண்டு போதும். எடிட் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி தேவையில்லை. அந்த ஸ்பின்னருக்கும் இதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே இனிஷியலைஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு லிஸ்ட்டாக அரேவாக வாங்கணும். அதுக்கு வந்து அரே டிக்ளேர் பண்ணுறோம். string array list items.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸில் வந்துட்டு நம்ம அங்கேருந்து அரே வந்து இங்கே வாங்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ கெட் ரிசோர்ஸஸ். ஸோ கெட் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ரிசோர்ஸ் வாங்க போகிறோம்னா கெட் ஸ்ட்ரிங் அரே. ஏன்னா அந்த ரிசோர்ஸ்க்குள்ள ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள அரேவாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் அரே, கெட் ஸ்ட்ரிங் அரேல ஸோ அதோட ஐடி பார்த்தீங்கன்னா r.id.technologies இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க அரே. ஸோ array.technologies. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த அரேவோட டெக்னாலஜிஸ் ஸோ நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்ம இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்கிற இது வந்து நம்மளுக்கு அரே லிஸ்ட்டாக வந்துட்டு இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பின்னரையும் பட்டனையும் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸ்பின்னர் find view by id spinner button பட்டனோட ஐடி பார்த்தீங்கன்னா கெட் வேல்யூன்னு இருக்கு. ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த அரே அடாப்டர் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அரே அடாப்டருக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அரே அடாப்டர் ஈக்குவல் டு நியூ அரே அடாப்டர். ஸோ அந்த அடாப்டருக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து எங்கே டிஸ்பிளே ஆகணும், அதாவது எங்கே பாப்புலேட் ஆகணும் அப்படிங்கிறது மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ். ஸோ அதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ செகண்ட் வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து டிஃபால்ட்டாக எந்த லே அவுட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பின்னருக்கு வந்துட்டுன்னா நீங்கள் கஸ்டமைஸாக ஏதாவது லே அவுட் க்ரியேட் பண்ணதுனா பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா ஆண்ட்ராய்ட்லேயே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து லே அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா android.r.rனா ரிசோர்ஸில் லே அவுட் ஃபைலில் லேஅவுட் டாட் சிம்பிள் ஸ்பின்னர் ஐட்டம் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்பின்னர் ஐட்டம் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த ரிசோர்ஸில் லோட் இந்த லேஅவுட் யூஸ் பண்ணி லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன லோட் பண்ணோம் அப்படிங்கிறது தேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நமக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இந்த லேஅவுட்டில் போட்டு இந்த ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அடாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ அடாப்டருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் வந்து ட்ராப் டவுனுக்கு நம்மளுக்கு ஒரு பட்டன் வேணும் இல்லையா, ஐகான் மாதிரி சின்னதாக அந்த கீழே ஏரோ போட்ட மாதிரி வேணும். ஸோ அந்த ஐகான் வந்து நம்ம அடாப்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அடாப்டர் டாட் செட் ட்ராப் டவுன் வியூ ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்க போகிறோம்னா ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் டாட் லேஅவுட் சிம்பிள் ஸ்பின்னர் ட்ராப் டவுன் ஐட்டம். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் ஐக்கான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ட்ராப் டவுன் அந்த பட்டனுக்கு நேராக வந்துட்டு இந்த ஐக்கான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பின்னரில் வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து செட் பண்ண போகிறோம். செட் அடாப்டர்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர். ஸோ நம்மளுக்கு ரன் பண்ணி பார்க்கும்போது ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த 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 ஐக்கான் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஐக்கானாக இருக்கும்.
ஸோ இந்த பாக்ஸ் டச் பண்ணும்போது நம்ம இந்த பாப்புலேட் பண்ணியிருக்க நேம் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. ஸோ நீங்கள் எப்போ இதை டச் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ ட்ராப் டவுன் ஒரு இது மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ க்ரியேட் ஆகிட்டு இந்த லே அவுட்டு இந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக இங்கே லோட் பண்ணியிருக்க இந்த லே அவுட் டாட் சிம்பிள் ஸ்பின்னர் ஐட்டம் இந்த ஐட்டம் அப்படிங்கிற அந்த லே அவுட்டில் தான் வந்துட்டு ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பட்டன் டச் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பட்டன் டச் பண்ணும்போது ஸோ நம்ம பார்த்த மாதிரி கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதனால் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ லேஅவுட் வித்து பார்த்தீங்கன்னா 409 இருக்குது. ஸோ அது மேட்ச் கன்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கான் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஐக்கான் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் செட் ட்ராப் டவுன் வியூ ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த லேஅவுட் சிம்பிள் ஸ்பின்னர் ட்ராப் டவுன் ஐட்டம் அப்படிங்கிறது இந்த ஐக்கானை டினோட் பண்ணுது. ஸோ இந்த லைன் போட மாட்டிங்கன்னா இந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த லேஅவுட் ஸோ இந்த ப்ரெஸ் பண்ணுற இந்த பாக்ஸ் இந்த மாதிரி லேஅவுட்ஸ் இந்த ஸ்க்ரால் வியூவோட இருக்கிற லேஅவுட் வந்துட்டு இங்கே சிம்பிள் ஸ்பின்னர் ஐட்டம் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் இந்த லேஅவுட்லேருந்து வந்தது இந்த லேஅவுட். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் லேஅவுட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லேஅவுட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லேஅவுட் யூஸ் பண்ணால் இங்கே வந்து அந்த லேஅவுட்டோட நேம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த லேஅவுட் வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிட்டு உங்களுக்கு இது கலராக வேணும், இல்லை உங்களோட கஸ்டமைஸ் மாடிஃபிகேஷன் வேணும், இல்லை எனக்கு இது ஒவ்வொரு பட்டனாக வேணும், ஸோ பாக்ஸாக வேணும், அந்த மாதிரி எப்படி வேணுமோ ஸோ அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கோட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு கிடைக்குது. பட் அதுக்கான பட்டன் வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்னும் வாங்கலை. ஸோ அந்த பட்டன் ஹேண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில். ஸோ அந்த பட்டனுக்கு வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் லிஸ்னர் எழுதலாம். ஸோ பட்டனுக்கு ஆன் கிளிக் லிஸ்னர் எழுதியாச்சு. ஸோ அந்த ஆன் கிளிக் லிஸ்னருக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் எப்படி வாங்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்பின்னரோட ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸ்பின்னர் டாட் கெட் செலக்டட் ஐட்டம். ஸோ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பின்னர்லேருந்து நம்ம எந்த ஐட்டம் சூஸ் பண்ணுமோ அந்த ஐட்டம் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ அந்த ஐட்டம் வந்துட்டு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கா டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு கொடுத்துட்டு கெட் வேல்யூன்னு கொடுத்தா நம்ம செலக்ட் பண்ண ஐட்டம் வந்து கீழே டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டோஸ்ட் மெசேஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் டோஸ்ட் மெசேஜ் போடுறோன்னா நீ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ணணும். ஸோ அந்த மேனிப்புலேஷன் பண்ணுற இடத்துல தான் நான் டோஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோஸ்ட் மெசேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ ஸோ அந்த ரிசல்ட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் டவுன் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணால் அதோட பாக்ஸில் வந்துட்டு அந்த லேஅவுட் ஆண்ட்ராய்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ண லேஅவுட்டில் வந்துட்டு நம்ம பாப்புலேட் பண்ணுற அரே ஐட்டம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டிஃபால்ட் எனக்கு வேறு லேஅவுட் வேணும், டிஃபால்ட் லேஅவுட் வேணால் வேறு லேஅவுட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்பின்னர். தேங்க்யூ.